வணக்கம். நாம எல்லாரும் நீண்ட நாள் வாழணும், அதுவும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆமா, அதுதான் எல்லாருடைய ஆசையும். ஆனா அதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இதுதான். ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சிஸ்க் மிரால்ஸ் எழுதின இக்கிகாய், நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான ஜப்பானிய ரகசியம் புத்தகத்தை தான் நாம ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, புத்தகத்தோட ஒரு முக்கியமான கருத்து ஓய்வே எடுக்காதீங்கங்கிறது. கேட்டதும் கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஆமா, இக்கிகாய் அன்னோ இந்த ஜப்பானிய வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் வாழ்வதற்கான ஒரு காரணம். ஓ, வாழ்வதற்கான காரணமா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இக்கிகாய் இருக்குன்னு ஜப்பானியர்கள் நம்புறாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர்கள் உலகத்திலே அதிக நாள் உயிர் வாழ்ற மக்கள் இருக்கிற இடமான ஜப்பானோட ஒக்கினாவா தீவுக்கு போய் அவங்களோட ரகசியங்களை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. சரி, அப்போ நாமளும் அவங்களோட சேர்ந்து அந்த பயணத்துக்கு போகலாம். நிச்சயமா அந்த ரகசியங்களை ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த இக்கிகாய் அப்படின்னா என்ன? புத்தகம் இத ரொம்ப அழகா ஒரு வரைபடம் வச்சு விளக்குது இல்லையா? ஆமா, அந்த 4 வட்டங்கள். ஆமா, முதல் வட்டம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். 2வது, நீங்க எந்த விஷயத்துல திறமையானவரா இருக்கீங்க. ஹம் 3வது, இந்த உலகத்துக்கு என்ன தேவைப்படுது. 4வது, எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு பணம் கிடைக்கும். இந்த 4 சந்திக்கிற அந்த மையப்புள்ளி தான் இக்கிகாய், அப்படிதானே? கரெக்ட். இது வெறும் நம்மளோட பேஷன் மட்டும் இல்ல. பல பேர் தங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே வேலையா செய்ய முடியாது. ஆமா, அது உண்மைதான். சில சமயம் நாம திறமையா செய்யற விஷயம் உலகத்துக்கு தேவைப்படாம இருக்கலாம். யா. இந்த 4 விஷயத்தையும் சமநிலைப்படுத்துறது தான் இக்கிகாய். அதனாலதான் ஜப்பான்ல ஓய்வு அப்படிங்கிற வார்த்தைக்கே நாம கொடுக்கிற அர்த்தம் இல்லை. ஓ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நோக்கத்தோட இருக்கிற வேலைய அவங்க வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் செஞ்சுகிட்டே இருக்கறாங்க. அதுதான் அவங்கள சுறுசுறுப்பா வச்சிருக்கு. அப்ப இந்த இகிகாய்ங்கிறது வயசானவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா இந்த புத்தகம் குறிப்பா நீண்ட ஆயுளோட ரகசியத்தை தேடி போகுது. நீலமண்டலங்கள், அதாவது ப்ளூ ஜோன்ஸ்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்களே, அது என்ன? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். உலகத்துல 5 இடங்கள்ல மட்டும் மக்கள் சராசரியா 100 வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா வாழறாங்க. 100 வயசா? ஆமா, அந்த இடங்களைத்தான் ப்ளூ ஜோன்ஸ்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் ஜப்பான்ல இருக்கிற ஒக்கினாவா. மத்த இடங்கள் இத்தாலியில சார்டேனியா, கலிபோர்னியாவுல லோமா லிண்டா, ஓ, சரி சரி. கோஸ்டாரிக்காவுல நிக்கோயா, கிரீஸ்ல இக்காரியா. இந்த 5 இடத்துல வாழ்ற மக்களுக்கும் பொதுவா சில பழக்கங்கள் இருக்கு. அது என்ன? சரியான உணவு, தினமும் உடற்பயிற்சி, ஒரு நோக்கம், அதாவது இக்கிகாய், அப்புறம் ரொம்ப வலுவான சமூக உறவுகள். இதுதான் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு காரணம்னு புத்தகம் சொல்லுது. இதுல ஒக்கினாவாவை பத்தி பேசும்போது 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு ஹராஹச்சிப்பு. ஆமா, சாப்பாட்ட பத்தினது. வயிறு 80% நிரம்புற வரைக்கும் தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா நாம எப்பவுமே வயிறு முட்டை சாப்பிடுறோம். இதை எப்படி அவங்க கடைபிடிக்கிறாங்க? இது ஒரு பழக்கம்தான். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. நாம சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்சிருச்சுன்ற சிக்னல் நம்ம மூளைக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஓ, அப்படியா? ஆமா, நம்ம வேக வேகமா சாப்பிடும்போது அந்த சிக்னல் வர்றதுக்கு முன்னாடியே நாம தேவைக்கு அதிகமா சாப்பிட்டுடுறோம். ஆனா ஒக்கினாவா மக்கள் மெதுவா உணவை ரசிச்சு சாப்பிடுவாங்க. பாதி வயிறு நிறைஞ்சதும் நிறுத்திடுவாங்க. அப்போ செரிமானத்துக்கும் நல்லது. நிச்சயமா, இதுதான் அவங்கள ஆரோக்கியத்தோட ஒரு முக்கிய ரகசியம். இன்னொரு விஷயம், மொபாய். ம். இது ஒரு நண்பர்கள் குழுன்னு படிச்சேன். ஆனா இது நம்மளோட நட்பு வட்டாரத்தை விட வித்தியாசமானதுன்னு சொல்றாங்களே. ரொம்பவே ஸ்பெஷல். மொபைல்னா வெறும் சாயங்காலம் சந்திச்சு பேசிட்டு போற நண்பர்கள் குழு இல்ல. இது ஒரு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கிற ஒரு சமூக பாதுகாப்பு அமைப்பு. சமூக பாதுகாப்பு அமைப்பா? ஆமா, ஒரு மொபைல்ல இருக்கிறவங்க மாசம் மாசம் ஒரு சின்ன தொகைய பொதுவான ஒரு நிதிக்கு கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு விருந்துகள், விளையாடுகள்னு சந்தோஷமா இருப்பாங்க. சரி. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த குழுவுல யாருக்காவது திடீர்னு பண கஷ்டம் வந்தா, இல்ல உடம்பு சரியில்லாம போனா, அந்த பொது நிதியிலிருந்து அவருக்கு உதவி செய்வாங்க. அடங்கப்பா. அப்போ இது ஒரு சின்ன இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி, ஆனா நண்பர்களுக்குள்ளேயே. கரெக்ட். இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல, ஒரு பெரிய மனதைரியத்தையும் கொடுக்கும் இல்லையா? ம். எனக்கு ஏதாவதான என்னை பார்த்துக்க என் நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. நிச்சயமா. அந்த உணர்வு தான் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு ஒரு முக்கிய காரணம். ஏன்னா மன அழுத்தம் தான் பல நோய்களுக்கு மூல காரணம். இந்த மொபைல் முறை அவங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்குது. சரி, இப்போ ஒருத்தருக்கு அவரோட இக்கிகாய் என்னன்னே தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு புத்தகம் ஏதாவது வழிகாட்டுதா? கண்டிப்பா. இங்கதான் புத்தகம். விக்டர் பிராங்க்லின்
லோகோதெரபி அப்படிங்கிற ஒரு உளவியல் முறையை அறிமுகப்படுத்துது. லோகோதெரபியா? ஆமா, விக்டர் பிராங்க்லின் ஒரு யூதர். அவரை நாசி வதை முகாம்ல பல வருஷம் சித்திரவதை செஞ்சாங்க. அவரோட குடும்பத்தையே கொன்னுட்டாங்க. நினைச்சு பார்க்கவே கொடுமையா இருக்கு. ஆமா, ஆனா அந்த அனுபவத்திலிருந்து அவர் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சார். என்னதான் கொடுமையான சூழ்நிலையில நாம இருந்தாலும் ம். அந்த சூழ்நிலையை நாம எப்படி பார்க்கறோம், அதுக்கு நாம எப்படி பிரதிகரிக்கிறோம் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதாவது நம்ம மனப்பான்மை நம்ம கையில தான் இருக்கு. அதேதான். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கலான்னு அவர் சொன்னார். இதுதான் லோகோதெரபி. அப்போ வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம்னு சொல்றீங்க. இது இக்கிகாயோட ரொம்ப பொருந்தி போகுது. கரெக்ட். இதைத் தவிர புத்தகம் ஃப்ளோ அப்படின்னு ஒரு நிலைய பத்தி பேசுது. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, ஃப்ளோங்கிறது இக்கிகாயை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஃப்ளோனா என்னன்னா, ஒரு வேலையில நாம முழுசா மூழ்கி போய் நேரம் போறதே தெரியாம. பசி, கவலை எல்லாத்தையும் மறந்து. ஆமா, எல்லாத்தையும் மறந்து அந்த வேலைய மட்டும் செய்யற ஒரு நிலை. நீங்க ஒரு ஓவியம் வரையும் போதோ இல்ல ஒரு பாட்டு பாடும்போது கூட இந்த நிலையை உணர்ந்திருக்கலாம். ஆமா, சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை செய்யும் போது அப்படி நடந்திருக்கு. ஆனா அந்த சுஷி மாஸ்டர் ஜீரோ, ஹயாவோ மியாசாகி மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு தான் இது சாத்தியம்னு தோணுது. இல்ல இல்ல, நம்மள மாதிரி சாதாரண வேலைக்கு போறவங்களுக்கு இது எப்படி பொருந்தும்? இது ஒரு நல்ல கேள்வி. புத்தகம் இதுக்கு ஒரு அருமையான பதில சொல்லுது. மைக்ரோஃப்ளோ. மைக்ரோஃப்ளோ. ஆமா, நாம செய்யற பெரிய வேலைகள்ல தான் ஃப்ளோ வரணும்னு இல்ல. சின்ன சின்ன அன்றாட வேலைகள்ல கூட நாம அதை கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு பாத்திரத்தை கழுவும் போது அதை ஏனோ தானோன்னு செய்யாம கவனத்தோடு செய்யறது. கரெக்ட், அந்த சோப்பு நுரைய, தண்ணியோட சத்தத்தை, பாத்திரம் சுத்தமாகறத முழு கவனத்தோட செஞ்சா அந்த 10 நிமிஷம் கூட ஒரு தியானம் மாதிரி இருக்கும். அதுதான் மைக்ரோஃப்ளோ. அப்போ ஃப்ளோங்கிறது ஒரு பெரிய இலக்கு இல்ல, அது ஒரு பயிற்சி மாதிரி. எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இந்த ஃப்ளோ நிலையை கொடுக்குதுன்னு நாம கவனிக்க ஆரம்பிச்சா அதுவே நம்மளோட இகிகாயை நோக்கிய வழியா இருக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட். ஃப்ளோ நிலையை தரக்கூடிய செயல்கள் தான் உங்க இகிகாய்க்கான நேரடி தடயங்கள். அந்த தடயங்களை பின்தொடர்ந்து போனா உங்க நோக்கத்தை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ புத்தகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஆசிரியர்கள் நேரடியாவே ஒக்கினாவாவுல இருக்கிற நீண்ட ஆயுள் கிராமம்னு சொல்லப்படுற ஒகிமிக்கு போறாங்க. அங்க அவங்க பார்த்த விஷயங்கள் என்ன? அந்த அனுபவங்கள் தான் புத்தகத்தோட இதய பகுதின்னு சொல்லலாம். ஒகிமி கிராமத்துல உலகத்திலேயே 100 வயசை தாண்டினவங்க ரொம்ப அதிகம். ஓ. ஆசிரியர்கள் அங்கே போனதும் கவனிச்ச முதல் விஷயம், நேரம் ரொம்ப மெதுவா நகர்ற மாதிரி ஒரு உணர்வு. யாரும் அவசரப்படல, எல்லாரும் ரொம்ப நிதானமா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அங்க இருக்கிற பெரியவங்களை நேர்காணல் செஞ்சதா புத்தகத்துல இருக்கு. அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச பாடங்கள் என்ன? அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. அதுல சிலத சொல்றேன். 1, கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. ஆமா, உங்க இதயத்தை இளமையா வச்சுக்கோங்க, எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுங்க, இதுதான் முக்கியம்னு சொல்றாங்க. 2வது, நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கோங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, தோட்டத்துல வேலை செய்யறது மாதிரி. சரி. 3வது, நட்பை தினமும் கொண்டாடுங்க. நண்பர்களோட பேசி சிரிச்சு இருக்கிறது தான் அவங்களோட முக்கியமான இகிகைன்னு சொல்றாங்க. அவசரப்படாம நிதானமா வாழ்றதும் ஒரு காரணமா? நிச்சயமா. அவசரப்படாதீங்க, மெதுவா போனா வெகு தூரம் போகலான்னு அவங்க நம்புறாங்க. கடைசியா, நம்பிக்கையோட இருங்க, ஒவ்வொரு நாளையும் முழுசா வாழ்றாங்க. கேட்கவே ரொம்ப அமைதியா இருக்கு. அவங்களோட வாழ்க்கை முறையில வேற என்னென்ன விஷயங்கள் ஆசிரியர்களை கவர்ந்துச்சு? யுய்மாருன்னு ஒன்னு சொல்றாங்களே. ஆமா, மொபைல் மாதிரி யுய்மாருங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தோட ஒரு பிணைப்பை குறிக்குது. அதாவது ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிறது. ஒரு கூட்டு பொறுப்பு மாதிரி. அதேதான். இது போக அவங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட கொண்டாடுறாங்க. ஒரு பிறந்த நாள்னா ஊரே ஒன்னு கூடி பாட்டு நடனம்னு கொண்டாடுது. எல்லார் வீட்லயும் ஒரு காய்கறி தோட்டம் இருக்கு. ஓ, அவங்களே விளைவிச்சு சாப்பிடுறாங்களா? ஆமா, அவங்க சாப்பிடுறதுல பெரும்பகுதி அவங்க கையால விளைவிச்சதுதான். 200 வகைனா 200 விதமான பதார்த்தங்கள் இல்ல. சின்ன சின்ன காய்கறிகள், கீரைகள், மூலிகைகள்னு பலதரப்பட்ட தாவரங்களை அவங்க உணவுல சேர்த்துக்கறாங்க. அப்போ வெரைட்டி தான் முக்கியம். ஆமா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 வகையான பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடுறாங்க. முக்கியமா அவங்க உணவுல டோஃபு, சக்கரவள்ளிக்கிழங்கு, மீன் இதெல்லாம் அதிகமா இருக்கு. ஆனா சர்க்கரையும் உப்பும் ரொம்ப ரொம்ப குறைவு. புத்தகத்துல அவங்களோட உணவை
ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த 15 உணவுகள்னு ஒரு பட்டியல் போடுறாங்களே. ஆமா, அதுல கசப்பு பாகற்கா, அதாவது கோயா, அப்புறம் கடல் பாசி, அதாவது கொம்பு, இதெல்லாம் இருக்கு. தினமும் அவங்க சன்பென் சான்னு ஒரு வகையான ஜாஸ்மின் டீ குடிக்கிறாங்க. ஓ, ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஷிக்வாசான்னு ஒரு புளிப்பான சிட்ரஸ் பழம். பாக்க நம்ம ஊரு நார்த்தங்கா மாதிரி இருக்கும். இந்த ஒரு பழத்துல ஆரஞ்சு பழத்தை விட 40 மடங்கு அதிகமான ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. 40 மடங்கா? அடேங்கப்பா. ஆமா, இதுதான் அவங்களோட இளமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு முக்கிய காரணம். அருமை. உணவு மாதிரியே உடற்பயிற்சியும் முக்கியம். ஆனா அவங்க யாரும் ஜிம்முக்கு போறது இல்லையாமே. இல்ல, அவங்க கடுமையான உடற்பயிற்சிகளை செய்யறதே இல்ல. அதுக்கு பதிலா நாள் முழுக்க மென்மையான இயக்கத்துல இருக்காங்க. தோட்டத்துல வேலை செய்யறது, நடக்கிறது. ஆமா, எப்பவும் சுறுசுறுப்பாவே இருக்காங்க. புத்தகம் ரேடியோ தைசோன்னு ஒரு ஜாப்பனீஸ் பயிற்சியை பத்தி சொல்லுது. அது வெறும் 5 நிமிஷம் செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான உடற்பயிற்சி. ஓ, வெறும் 5 நிமிஷம் தானா? ஆமா, அவங்களோட தத்துவமே இதுதான். தீவிரமான உடற்பயிற்சியை விட தொடர்ச்சியான இயக்கம் தான் முக்கியம். இப்போ கடைசி பகுதிக்கு வர்றோம். வாழ்க்கைன்னா சவால்கள் இல்லாம இருக்காது. அந்த சவால்களை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க? நெகிழ்திறன், அதாவது ரெசிலியன்ஸ் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான விஷயம். 7 முறை விழுந்தா 8 முறை எழுந்துறேன்னு ஒரு ஜாப்பானிய பழமொழி இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான் நெகிழ்திறன். பிரச்சனைகளை கண்டு துவண்டுடாம அதிலிருந்து மீண்டு வர்றது. இந்த மனப்பான்மைய வளர்த்துக்க அவங்க கிட்ட 2 அழகான தத்துவங்கள் இருக்கு. ஒன்னு வாபிசாபி, வாபி சாபி. அதாவது குறைகள்ல அழகே காண்பது. எதுவுமே முழுமையானது இல்ல. அந்த குறைகளை ஏத்துக்கிட்டு அதுலயும் ஒரு அழக பாக்குறது. இது வாழ்க்கைய பார்க்கற கண்ணோட்டத்தையே மாத்துற மாதிரி இருக்கு. 2வது தத்துவம் என்ன? அது இச்சிகோ இச்சியே. இதோட அர்த்தம், இந்த தருணம், இந்த சந்திப்பு மீண்டும் வராது. ஓ, அதனால ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா கவனத்தோட வாழணும். கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாம, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாம, நிகழ்காலத்துல வாழணுது. இந்த 2 தத்துவங்களும் வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையை ஏத்துக்க உதவி செய்யுது. ஆமா, இதுதான் அவங்களோட மன அமைதிக்கும் நெகிழ்திறனுக்கும் காரணம். ரொம்ப அருமை. அப்போ இக்கிகாய்ங்கிறது வெறும் ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறது இல்ல. அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. புத்தகம் கடைசில இகிகாயோட 10 விதிகளை தொகுத்து கொடுக்குது. ஆமா, அத 10 விதிகளையும் ஒரு முறை பாத்திரலாம். 1, எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருங்க, ஓய்வு பெறாதீங்க. 2, மெதுவா போங்க. அவசரம் வாழ்க்கையோட தரத்தை குறைச்சிடும். 3, வயிறை முழுசா நிரப்பாதீங்க, அந்த 80% விதி. 4, நல்ல நண்பர்களோட சேர்ந்துருங்க. 5, உங்க அடுத்த பிறந்த நாளுக்கு உங்க உடம்ப தயாரா வச்சுக்கோங்க. அதாவது தினமும் உடலை இயக்கத்துல வச்சிருங்க. 6, புன்னகை செய்யுங்கள். 7, இயற்கையோட மீண்டும் இணையுங்க. 8, நன்றி செலுத்துங்க. 9, இந்த கணத்துல வாழுங்க. கடைசியா 10வது, உங்க இக்கிகாய பின்பற்றுங்க. ஆமா, இந்த 10 விதிகளும் நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயங்களோட ஒரு அழகான சுருக்கம். கரெக்ட். கடைசியா புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. உங்க இக்கிகாய் என்னென்ன கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க. அதுவே ஒரு பெரிய மன அழுத்தமா மாறிடக்கூடாது. அது ஒரு பயணம் தானே. ஆமா, அது ஒரு பயணம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்களை நேசிக்கிறவங்களோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒருவேளை அதுதான் நீண்ட மகிழ்ச்சியான வாழ்வோட உண்மையான ரகசியமா இருக்கலாம். அருமையான ஒரு கருத்து. இந்த உரையாடலை கேட்ட பிறகு ஒரு கேள்வி எழலாம். உங்க இக்கிகாய் பயணத்தை தொடங்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க போறீங்க? ஒருவேளை அது ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு செடியை நடுறதா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வெறும் 10 நிமிஷம் செய்யறதா கூட இருக்கலாம். ஆமா, யோசிச்சு பாருங்க.